சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு 10:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதி ஆனது வந்து விடுகிறது. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு 9:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை என்கின்ற கரணம் பகல் 10:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:23 முதல் மாலை 4:57 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:14 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயரை பத்தி நான் அவசியம் சொல்லியே ஆகணும். இவர் தினந்தோறும் நிறைய கேள்விகளை போட்டுக்கொண்டே இருப்பார். அதுவும் பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டினா இருக்கும். ஐ திங்க் இந்த நேயர் மிகவும் அந்த ஜோதிட கலையிலே நன்றாக தேர்ந்தவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது அவருடைய கேள்விகளை பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய சந்தோஷமாகவே இருக்கும். இந்த நேயர் மட்டுமல்ல, பல நேயர்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நேயர்கள் கேள்விகள் கேட்க 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 நமக்கும் இந்த நிகழ்ச்சியினை ரொம்ப நல்லபடியா கொண்டு போகணுங்கிற ஆர்வங்கிறது அதிகமா இருக்கு. இது எல்லாவற்றையும் விட இந்த நேயர்கள் அனைவரையும் ஒரு நாள் நேரில் சந்திக்க வேண்டும், நேரிலே சந்தித்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது எல்லா நேயர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்துரையாடலை அவசியம் நாம் மேற்கொள்வோம். அதற்கு நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்ங்கிறத ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். இந்த நேயருடைய கேள்வி என்ன தெரியுமா? சிக்கனமாக செலவு செய்ய துணை புரியும் கிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் கஞ்சத்தனம் கருமித்தனத்தை பற்றி பேசவில்லை. கஞ்சத்தனம் கருமித்தனத்தை விட சிக்கனமா செலவு பண்ணணும், ரொம்ப அதிகமா செலவு பண்ணாம கரெக்டா, அதாவது தேவையான நேரத்துல செலவு பண்ணணும், அது சிக்கனமாகவும் இருக்கணும், சேமிச்சும் வைக்கணும். சிக்கனமாக செலவு செய்ய துணை புரியும் கிரகம் எது அப்படிங்கிறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை எடுத்துட்டாலே போதும். நமக்கு பொதுவா விரயஸ்தானம்னு எதை சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8ஆம் பாவத்தை விரயஸ்தானம் என்று சொல்லுவார்கள். 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், மூன்றுமே விரயங்கள் தான். அதுல மெதுவா செலவு, அனாவசியமான செலவு பண்றோம் இல்லையா? இவங்க சிக்கனம்னு சொன்னாங்கன்னா அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தானே இவருடைய நோக்கமாக இருக்கிறது. 6ஆம் இடம்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு சத்ரு ரோக ருணஸ்தானம் சொல்லுவா. அதாவது எதிரிகளால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, இவைகளுக்காக செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமா போயிடுறது. 8ஆம் இடம்ங்கிறது தான் நமக்கு ஒரு அனாவசியமான விரயஸ்தானம் சொல்லுவோம். 12ஆம் இடம்ங்கிறது பயண செலவுகளை பற்றி சொல்லும். நம்ம அடிக்கடி பிரயாணம் பண்றோம், அதிகமா வெளியில சுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் 12ஆம் பாவம்ங்கிறது சொல்லும். இது போக இந்த 8ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டு ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை பார்த்துடலாம். ஒரு சூரியன் என்கின்ற கிரகம் அந்த இடத்துல இடம் பிடித்திருந்தால் அல்லது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் எப்படி செலவழிப்பான்னு பார்த்தோம்னா கௌரவத்திற்காக செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது இவங்களுக்கு உண்மையிலேயே செலவு பண்ணணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் தன்னுடைய கௌரவம், என்னுடைய கௌரவம் கட்டி காக்கப்பட வேண்டும், அந்த கௌரவத்திற்காக நான் செலவழித்தே தீர்வேன்ங்கிற மாதிரி பண்ணுவா தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவா,
குடிக்கிறது கூழா, கொப்பளிக்கிறது பன்னீரா அப்படின்னு சொல்லுவா. இவர்கள் குடிக்கிறது என்னவோ கூழ் தான், கூழ் குடிச்சுட்டு இருக்கிறதுனா வாய் கொப்பளிக்கிறது பார்த்தா நான் பன்னீர்ல தான் கொப்பளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியாக அந்த வீண் ஆடம்பரத்திற்காக செலவழிப்பவர்கள் பார்த்தோம்னா சூரியனினுடைய தாக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். சந்திரன் என்கின்ற கிரகம் இடம் எடுத்திருந்தால் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங்காக, அன்பின் மிகுதியாக, ஒரு கருணையின் காரணமாக அதிகப்படியாக செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். கருணை, பாசம், யார் மீது இரக்க குணம், இரக்கத்தின் காரணமாக யாருக்கோ காசு கொடுத்திருப்பா, அந்த பணம்ங்கிறது திரும்பி வராமலே போயிடும். அது எல்லாமே சந்திரனுடைய தாக்கம் பெற்றவர்கள் 8ஆம் பாவத்தோடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு செவ்வாயினுடைய தாக்கத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் டக்குன்னு யோசிக்காம செலவு பண்ணிடுறது, என்ன விஷயங்கிறதே பார்க்க மாட்டா, ஒரு விலையை பார்ப்பா, அந்த விலை என்ன, இது செலவு பண்ணலாமா வேண்டாமா, கூட குறைச்சி இருக்குமாலாம் யோசிக்க மாட்டா, பார்த்த உடனே டக்கு டக்குன்னு வாங்கிடணும், உடனே வாங்கிடணும், அவசரத்தன்மையின் காரணமாக அதிகப்படியாக செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நினைச்சா உடனே டிக்கெட் போட்டுருணும், டக்குன்னு இன்னைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்டா போட்டுரு, சினிமாக்கு டிக்கெட்டா போட்டுருன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையப்படாத, இன்னைக்கு இந்த விஷயத்த முடிச்சே அவர்கள் அவசரப்படக்கூடிய அந்த அவசரத்தன்மையின் காரணமாக செலவழிப்பவர்கள் செவ்வாயினுடைய தாக்கத்தினை பெற்றிருப்பார்கள். புதன் என்கின்ற கிரகம்னு வரும்பொழுது அதை யோசித்து நிறுத்தி நிதானமாகத்தான், இதன் மூலமாக நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இந்த 10 ரூபாயை போட்டா அதுல இருந்து 100 ரூபாய் எடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் யோசிச்சு செலவு பண்ணக்கூடிய திறனை புதன் என்கின்ற கிரகம் கொடுத்து விடும். குரு என்கின்ற கிரகம் பார்த்தோம்னா நியாயமான, நேர்மையான, இந்த செலவு நமக்கு தேவையா, அவசியமா, இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமாங்கிறத யோசிச்சுதான் குரு என்கின்ற கிரகம் செலவழிக்குமாம். ஆனால் அதே நேரத்திலே ஆன்மீக செலவுகளை பற்றி கவலைப்படாமல் ஆன்மீக செலவுகளுக்கு அதிகப்படியாக செய்வார்கள். தர்ம சிந்தனையை உடையவர்களாக இருப்பார்கள்ங்கிறது குருவினுடைய தாக்கத்திலே பெற்றவர்களாக இருப்பார்கள் சொல்றது. அப்ப இந்த நேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு முதல்ல குரு என்கின்ற கிரகத்தை நம்ம அப்படி ஓரமா வச்சுக்கலாம். அப்ப சிக்கனமாக செலவு செய்வார், அனாவசியமா பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னா குரு என்கின்ற கிரகமும் துணை புரிகிறதுன்னு சொல்லிட்டு குருவை முதல்ல எடுத்து வச்சுப்பானா, குரு மட்டும் சப்போர்ட் பண்றாருன்னா இல்ல, குருவை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஓரமா, மற்ற கிரகங்களை எல்லாம் விட்டுடலாம். இவர் கேட்டிருக்கிற கேள்விக்கு குரு என்கின்ற கிரகம் துணை புரியும் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தபடியாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வீண் ஆடம்பரத்திற்காக, தன்னுடைய சுகத்திற்காக அதிகப்படியாக செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றவர்கள். இங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். சூரியன் என்பது வீண் கௌரவத்திற்காக செலவு பண்ணும், வெளியில தன்னை பந்தாவா காமிச்சுக்கிறதுக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். இதுல இந்த சுக்கிரன்கிற கிரகம் என்ன வித்தியாசப்படுறது, சூரியனை விட்டு வித்தியாசப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன் என்கின்ற கிரகம் அந்த சுகத்திற்காக, அதாவது ரொம்ப என்ஜாய் பண்றது. ஐஸ்கிரீம் கடையிலே பார்த்தோம்னா நிறைய நமக்கு லோக்கல் லெவல்ல விற்கிற ஐஸ்கிரீம் கடையும் இருக்கும், இன்டர்நேஷனல் ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்கும். அங்க போய் அந்த இன்டர்நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் கம்பெனில தான் போய் உட்காந்து அங்கதான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இந்த ஐஸ்கிரீமுடைய ருசி இருக்கு பாத்தியா, அபரிமிதமான ருசி, என்ன ருசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. மிட் நைட்ல போய் மழை பெய்யும் போல ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தெரியுமா, நிறைய பேரு வெயிலுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுங்கிறது வேற, மிட் நைட்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும், அந்த நேரத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அது ஒரு தனி சுகம் அப்படின்னு நினைப்பா தெரியுமா. அந்த மாதிரி அந்த மிகவும் அதிகப்படியான சுகத்தினை எதிர்பார்த்து செலவழிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா சுக்கிரன் என்கின்ற கிரகம். அடுத்தபடியா இவர் தான் நம்முடைய ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சனி என்கின்ற கிரகம்தான் சிக்கனத்தையும் தரும், கருமித்தனத்தையும் தரும், கஞ்சத்தனத்தினையும் தரும். இதைத்தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனியினுடைய தாக்கம் பெற்றவர்கள் அதிகப்படியாக செலவழிக்க மாட்டார்கள், அவர்கள் தடைப்படுத்துவார்கள், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வச்சிருப்பார். அனாவசியமான செலவுகளை நிச்சயமாக செய்யாது சனி என்கின்ற கிரகம். ஒரு ஊருக்கு இப்ப 3 பஸ் நிக்குது, ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் இப்போ ஒரு சென்னையில இருந்து பெங்களூருக்கு போகணும்னு நினைக்கிறாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தோம்னா ஒரு நார்மல் பஸ்ஸுங்கிறது இருக்கு, ஒரு LSS பஸ்ஸுங்கிறது இருக்கு, அதுல ஒரு AC பஸ்ஸுங்கிறது இருக்கு, அதுல ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸுங்கிறது இருக்கு, ஒரு ஆம்னி பஸ்ஸுங்கிறது இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 பஸ்ஸுமே ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா எதுல காசு கம்மியோ அந்த பஸ்ல தான் நான் ஏறுவேன்னு சொல்லிட்டு அதை நோக்கித்தான் இந்த சனி என்கின்ற கிரகமானது செல்லுமே தவிர ஆடம்பரமான பஸ், வீண் ஆடம்பரம், அது ரொம்ப பெரிய நல்ல ஸ்லீப்பர் பஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் அந்த ஸ்லீப்பர் பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக செலவழிக்காது சனி என்கின்ற கிரகம். இதுதான் சிக்கனத்தையும் தருவது, இதுதான் கருமித்தனத்தையும் தருவது. இந்த சனி என்கின்ற கிரகம்தான் கஞ்சத்தனத்தினையும் தருகிறது. இதுல சனியினுடைய தாக்கம், சனி யாருடைய தாக்கத்தை பெற்றிருக்கிறாரோ அதற்கேற்றார் போல் சனி என்கின்ற கிரகமானது ஒரு குருவினுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறது, அல்லது குருவினுடைய தாக்கத்தை பெற்றிருக்கிறது, குருவினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது,
குருவினுடைய பார்வையை பெற்று அந்த சனி என்கின்ற கிரகம் செலவுகளை கட்டுப்படுத்தும் பொழுது இவர் சிக்கனவாதியாக இருக்கிறார். அதே சனி என்கின்ற கிரகம் முழுக்க முழுக்க சனியினுடைய சாரத்தையே பெற்று, தன்னுடைய சுய சாரத்தையே பெற்று, தன்னுடைய சுய பலத்தையே பெற்று, தன்னுடைய சுய ராசியிலேயே இருக்கிறதுன்னு சொன்னா அவர் கஞ்சத்தனமாக இருப்பார். அதே சனி என்கின்ற கிரகம் கேத்துவினுடைய தாக்கத்தினை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா சுத்தமா கருமின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாம்பாங்கிறது இந்த சனி கேத்து காம்பினேஷன் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு இன்னொரு டிராபேக் என்ன தெரியுமா, தன்னையும் அறியாமல் திடீரென்று பொருள் இழப்பினை சந்தித்து விடுவார்கள். மொத்தமாக இவர்கள் வீட்டிலிருந்து ஒரு நாள் கொள்ளை போய்விடும், திருடு போய்விடும் சொல்லுவா தெரியுமா, அத்தனையும் பார்த்து 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 சேர்த்து வச்சு திடீர்னு ஒரு நாள் யாரோ தூக்கின்னு போயிட்டான்னு சொன்னா அதற்கும் இந்த சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம்தான் காரணம். ராகு என்பதில் அதிகப்படியாக செலவழிக்கும். கேது என்கின்ற கிரகத்தினை தாக்கத்தை பெற்றவர்கள் பற்றற்ற நிலையில இருப்பார்கள். எதை பற்றியுமே கவலையே படமாட்டார்கள். காசு வந்துதா வரட்டும், போகுதா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி, என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை இழக்க போறோங்கிற மாதிரி தான் கேத்துங்கிற கிரகம் பிலாசபியை பேசும். ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சனி என்கின்ற கிரகம்தான் சிக்கனமாக செலவு செய்ய துணை புரியும் கிரகம் ஆகும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.